சொல்லுங்க. நாம இப்ப எங்க வந்திருக்கோம்? உனக்கு ரொம்ப பிடிச்ச இடத்துக்கு தான். எனக்கு ரொம்ப பிடிக்குமா? சாப்பாடு. டேய் என்னங்க? வா சாப்பிட போலாம். அப்பனா இது ஹோட்டலா? ஆமாமா. எதுக்கு இவ்ளோ பெரிய ஹோட்டல்? சும்மா சின்ன கடைக்கு போலாம். ரொம்ப காஸ்ட்லிலாம் வேண்டாம். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ உனக்கு பிடிச்சத மட்டும் செய். அளவுக்கு மீறி செலவு பண்ணாதீங்க. 4 நாள் தாக்கு பிடிக்கணும் பாத்துக்கோங்க. அதெல்லாம் 40 நாள் இருந்தாலும் தாக்கு பிடிப்பேன். வா வா. பொண்டாட்டி மேல இவ்வளவு பாசமா? ரொம்ப. ஓ சரி 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 வாங்க சாப்பிடலாம். என்னங்க என்னங்க? என்னம்மா? அங்க பாருங்கனே. அங்க பாருங்க. அந்த இடத்தை பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு. என்னங்க என்னங்க? சொல்லுமா. சாப்பிட்டுட்டு அங்க கொஞ்ச நேரம் நின்னு பேசிட்டு போலாமா? ஹை ஜாலி. சரி வாங்க சாப்பிட போலாம். எனக்கு பிடிச்சத நான் ஆர்டர் பண்ணிக்கிடுவேன். ஓகேவா? ரொம்ப நல்ல வேண்டா நீ. அப்படியா? ஆமா நான் என்ன சொன்னாலும் ஊங்கறேல. ஊன்னு சொன்னா நல்லவன். அப்படிலாம் கூடாதுன்னு சொன்னா பேட் பாய். சரி வா. டேய் திரு. சொல்லுமா. ஏரியா சூப்பரா இருக்குடா. ஐயோ செம்ம அழகுடா. உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்டா. நான் இதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்ல தெரியுமா? ஐயோ லவ் யூடா. நான் கேட்காம எதிர்பார்க்காம என்னை எப்படி பாத்துக்கற? தேங்க் யூடா. தேங்க் யூ சோ மச். ஏய் லூசு, புருஷன் கிட்டே தேங்க்ஸா? பிடிச்சிருந்தா ஒரு லவ் யூ சொல்லு. தேங்க்ஸ் எல்லாமா சொல்லுவாங்க? ஆமால. ஓகே சாரி. லவ் யூடா. சரி சொல்லு, என்ன சாப்பிடுற? இங்க என்ன நல்லா இருக்கும்? எல்லாமே நல்லா இருக்கும். மீல்ஸ் காம்போன்னு எல்லா ஃபுட்லயும் கொஞ்சம் கொஞ்சம் வச்சு கொடுப்பாங்க. அது சூப்பரா இருக்கும். மிச்சப்படி சப்பாத்தி, இட்லி, தோசை, நார்மலா நம்ம ஊர்ல என்ன கிடைக்குமோ அது எல்லாமே இருக்கும். நீ சொல்லு, என்ன சாப்பிடுற? சப்பாத்தி, சிக்கன். சிக்கன்லாம் வேண்டாமா? டேய் வேணாமா? நம்ம ஊர்ல போய் நாட்டுக்கோழி சாப்பிடலாம். எனக்கு வேணும். ப்ளீஸ் ப்ளீஸ் ஒரே ஒரு பிளேட் மட்டும் வாங்கிட்டு நீ கொஞ்சம் சாப்பிடுன்னு என்ன சொல்லக்கூடாது. எனக்கு வேண்டாம். ஒரு பீஸ் மட்டும். நான் சாப்பிட மாட்டேன். போடா, நான் மட்டும் சாப்பிட்டுக்குவேன். இன்னைக்கு ஒரு நாள் தான், நாளைக்கு சிக்கன் சாப்பிடக்கூடாது. யாரு? யாருங்க? நம்ம கண்ணாதான். கண்ணாக்கு எப்பவுமே நேரம் காலம் தெரியாது. வேற வேலையே இல்லையா? ஏய் நான் அப்படிதான் திட்டுவேன். சும்மாரு. டேய் திரு. கண்ணா சொல்றா. என்னடா ஜாலியா என்ஜாய் பண்ற போல? கிளைமேட் எல்லாம் சூப்பர்ரா. ரொம்ப அழகா இருக்கு. ஓ சரி, ரூம் எல்லாம் வசதியா இருக்கா? எல்லாம் சேஃபா தானே இருக்கு? வாசுவிக்கு எல்லாம் பிடிச்சிருக்கா? ரூம் எல்லாம் சூப்பர்ரா. வாசுவிக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இல்ல தெரியாத ஊர்ல தனியா வீடு பிடிச்சு தங்குறீங்க. எல்லாம் சேஃபா இருக்கான்னு பாத்துக்கோ. கவனமா இரு. போதும்டா வெய். சரிடா. போதும், போனை கட் பண்ணு. அப்பா ஏற்பாடு பண்ணதுடா. அதெல்லாம் ஃபுல் சேஃப் தான். எல்லாமே பிடிச்சிருக்கு. ஓ அப்பனா ஓகேடா. போதும், போனை கட் பண்ணு. கட் பண்ணுடா. என்னடா ஏதோ தங்கச்சி சொல்ற மாதிரி இருக்கு? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. கட் பண்றியா கொல்லவா? பேசாம இருடி. ஹலோ சார், வெல்கம். என்ன சாப்பிடுறீங்க? வாசுகி உனக்கு வேணுங்கிறத சொல்லு. என்னடா? ஏய் கண்ணா ஒரு நிமிஷம். உங்களுக்கு மீல்ஸ் காம்போ ஒண்ணு. ஓகே சார். வாசுகி உனக்கு என்ன வேணுமோ சொல்லு. கண்ணா சொல்றா. எனக்கு 4 சப்பாத்தி. உங்க ஹோட்டல்ல சிக்கன்ல எது ஃபேவரட்? எது ரொம்ப நல்லா இருக்கும்? சரி சரி ஓகேடா. ஹோட்டல் வந்திருக்க, சாப்பிடு. நாளைக்கு நான் கடைக்கு போயிட்டு ஏதாவது தேவைன்னா கால் பண்றேன். சரிடா கண்ணா. வச்சுறேன்டா. சரி சரி. ஓ அப்படியா? ஓகே ஓகே. அதுவே ஒரு பிளேட் கொண்டு வந்துருங்க. இது வாசுகியோட அப்பா. மாமா சொல்லுங்க மாமா. திரு என்னையா பண்றீங்க? ரூம் எல்லாம் ஓகேவா? அதெல்லாம் ஓகே மாமா. ரூமுக்கு போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு இப்பதான் மாமா கிளம்பி ஹோட்டல் வந்தோம். ஓ சரி சரி. வாசுகி இதோ சாப்பிட என்னென்ன வேணும்னு ஆர்டர் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஓ சரி சரியா. அவ்வளவுதானா? இத மட்டும் கொண்டு வந்துருங்க. சரிங்க மேடம். எவ்வளவு நேரம் ஆச்சு இன்னும் பேசிட்டு இருக்கான் பாரு. ஆமா ஆமா. எவ்வளவு நேரம் பேசுவ? போனை கட் பண்ணு. இல்ல சாப்பிட்டோம்னா ரூமுக்கு கிளம்புறதான். இவனுக்கு நம்மளை விட அவன் ஃப்ரெண்டு தான் முக்கியம். இவனை 20 பிரயோஜனம் இல்ல. ஊருக்கு வர்றதுக்கு முன்னே போன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணாதான் கண்ணானாவ சொன்னோம். கேக்குறானா? இப்ப கண்ணாவ வாசுகி கிட்ட கொடுக்கட்டுமா? கொடுங்க, நான் பேசணும். இந்தாமா. இந்த கண்ணாவ. டேய் கண்ணா. கண்ணாவா? உனக்கு எத்தனை தடவைடா சொல்றது? ஏய் வாசுகி நீங்க சும்மா இருங்க. இந்த கண்ணாவுக்கு இதே வேலையா போச்சு. கண்ணா இல்ல. கண்ணானா ஊர்ல உங்ககிட்ட என்ன சொன்னேன்? வாசுகி நீங்க சும்மா இருங்க. சொல்லுங்க கண்ணானா. வாசுகி அது கண்ணா கிட்ட தான் கேட்கணும். அப்பா
வாசுகி, என்னம்மா என்ன சொன்ன கண்ணாட்ட? அது ஒண்ணு இல்லப்பா, சும்மா விளையாட்டுக்கு. ஓ அப்படியா? என்னம்மா ஊரெல்லாம் பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. எங்க அப்பான்னு சொன்னியாடா? பேசு பேசு வாசுகி. அப்பா எல்லாம் பிடிச்சிருக்குப்பா, ரொம்ப ஜாலியா இருக்கு. ஹோட்டலுக்கு வந்திருக்கோம்ப்பா சாப்பிட. ஓ சரிம்மா, சீக்கிரம் சாப்பிட்டு ரூமுக்கு போங்க. தனியா 2 பேரும் எங்கிட்ட சுத்தாதீங்க. அப்பா இது டூரிஸ்ட் பிளேஸ், இங்க ஏன் நைட் எல்லாம் சுத்த கூடாதா? சுத்தலாம்டா, இருந்தாலும் அப்பா எப்பவும் சொல்றது. சரிங்கப்பா. சரி நீங்க சாப்பிட்டீங்களா? அம்மா பாப்பா எல்லாம் சாப்பிட்டாச்சு, தூங்க போறோம். ஓ சரிங்கப்பா, நீங்க தூங்குங்க, காலையில நான் கால் பண்றேன். சரிம்மா. வச்சிட்டாப்பா? சரிடா, திரு தம்பிட்ட சொல்லிரு. சரிங்கப்பா. டேய் எருமை பண்ணி, எங்க அப்பான்னு சொல்லி கொடுக்க வேண்டியதானடா? சிரிக்காத. ஐயோ ஜஸ்ட் மிஸ், கடைசி டைத்துல தடுத்துட்டேல. உன்னை பைய விட்டுருக்கணும், அப்பதான் உங்க அப்பாவுக்கு உன்னை பத்தி தெரியும். உன்ன ரொம்ப நல்ல பிள்ளைன்னு நம்பிக்கிட்டு இருக்காங்க. ஏய் நான் நல்ல பிள்ளைதான். ஆமா ஆமா, ஒரு செகண்ட் நான் சொல்லாம உங்க அப்பா திரும்ப பேசாம இருந்தாங்க, நீ என்ன பிள்ளைன்னு உங்க அப்பாக்கு தெரிஞ்சிருக்கோம். ஐயோ போடா, நான் மட்டும் குண்டக்க மண்டக்க கண்ணா நான் பேசியிருந்தேன். ஐயோ அப்பா என்ன நினைச்சிருப்பாங்க, ஒரே அசிங்கமா போயிருக்கோம். சரி சரி, போதும் போதும், ரொம்ப வெக்கப்படாத. டேய் எருமை போடா, கொஞ்ச நேரத்துல அசிங்கப்பட்டிருப்பேன். விடு விடு, உங்க அப்பா தானே. ஐயோ கொண்டு வேண்டா, இனி போனை கையில கொடுத்தா யாருன்னு சொல்லி கொடு. ஏய் நான் சொல்ல வந்தேன், நீதான் கண்ணாவை திட்டுற ஆர்வத்துல போன போடுங்க நீயா பேசுன. ஆமா. போதும் போதும், ரொம்ப சிரிக்காத, அடி வாங்கிடவா பாத்துக்கோ. சிரிக்கவா செய்யற, இரு உன்னை கவனிச்சுக்கிறேன். நான் ரெடிதான். டேய் சார் இது உங்களுக்கு. கொடுங்கண்ணா. சார் வேற எதுவும்? சாப்பிட்டுட்டு வேணும்னா கூப்பிடுறோம். ஓகே சார், தேங்க்யூ. ஏய் என்ன இது, ஒருத்திக்கா இவ்வளவு ஆர்டர் பண்ண? சாப்பிட்டுருவா. கண்ணு வைக்காதீங்க, அப்புறம் வயிறு வலிக்கும். இதை எல்லாத்தையும் சாப்பிட்டாலும் வயிறு வலிக்கும். அதெல்லாம் வலிக்காது, உங்க கண்ணை மட்டும் திருப்பி வச்சுக்கோங்க. சரி சரி சாப்பிடு. வாவ் பார்க்கவே சூப்பரா இருக்கு. இன்னைக்கு ஒரு புடி. என்னங்க அது என்ன உங்களுக்கு மட்டும் ஒரே தட்டுல அத்தனை ஐட்டம்? அதான் சொன்னேன்ல, இங்க இதுதான் சூப்பரா இருக்கும். ஓ அப்படியா? இங்க கொண்டாங்க சாப்பிட்டு பாப்போம். ஓய் அட்டி வாங்குவ, நீ ஆர்டர் போட்டது உனக்கு, நான் ஆர்டர் போட்டது எனக்கு. என் தட்டுல கைய வைக்க கூடாது. என்னங்க ஒரே ஒரு வா மட்டும் கொடுங்க, டேஸ்ட் பாத்துக்கறேன். ஆஹா முடியாது. கொடுங்கண்ணா. ஏய் ஏய். அடடா சூப்பரா இருக்கே. சேட்டைய பாரு. என்னங்க நான் ஆர்டர் பண்ணதை விட இதான் சூப்பரா இருக்கு, நான் இதை சாப்பிட்டுக்கிறேன். நீங்க நான் ஆர்டர் பண்ணதை சாப்பிட்டுக்கோங்க. வாசுகி அட்டி வாங்குவ, ஒழுங்கா என்னோடத கூட. ஆஹா முடியாது. வாசுகி என்ன கொண்டாட்டி ஆர்டர் பண்ணதானே, சாப்பிடுங்க. ஏய் இதெல்லாம் அநியாயம்டி. என்னங்க நமக்குள்ள நியாய அநியாயம்லாம் கிடையாது, எல்லாமே ஒண்ணுதான். சும்மா சாப்பிடுங்க, நான் இதை சாப்பிடுறேன். என்ன ஏன் மூஞ்சியே பாத்துட்டு இருக்கீங்க? இதெல்லாம் சாப்பிட்டு அப்புறம் பாத்துக்கலாம், ஃபர்ஸ்ட் சாப்பிடுங்க. சரிதான். டேய் என்னடா இப்படி பண்ற? மணி எத்தனை தெரியுமாடா? 12 ஆக போகுது, இன்னும் இப்படி கொட்டான் முடிச்சுக்கிட்டு இருக்க? குறுக்கெல்லாம் வலிக்குதுடா அம்மாவுக்கு. கீழே படுக்க போட்டாலும் அழுகுற, மடியில தூக்கி வச்சுக்கிட்டே யாரும் இருக்க முடியுமாடா? அம்மா பாவம் இல்லையா? அம்மாவும் கொஞ்ச நேரம் படுக்கணும்ல. இப்படியே எவ்வளவு நேரம்டா அம்மா உட்கார வச்சிருப்ப? என் தங்கம்ல தூங்குமா, என் அழகுல. டேய் தூங்குடா, இல்லாட்டி நான் அழுதுருவேன். முடியலடா. டேய் நீ பாட்றா, நீ தூங்க கூட வேண்டாம், அழுகாம இருப்பா, அதுவே போதும். அழுது ஊரெல்லாம் கூட்டாத. காலையில கேக்குறவங்களுக்கு பதில் சொல்ல முடியலடா. எதுக்கு அந்த கத்து கத்துறான்? நீங்க என்ன தூங்கிட்டீங்களான்னு கேக்குறாங்க. இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கிறது யாருக்கு தெரியும்? ஏய் சேட்டை பண்ணாத, அழுதா கீழே படுக்க போட்டுருவேன், ஓகேவா? என்னடா என்ன பாக்குற? ஒரு நாள் 2 நாள் நைட்டு தூங்காம இருக்கலாம்டா, அது என்னடா டெய்லி முடிச்சிருக்க? கீழே படுடான்னு கீழே படுக்க போட்டாலும் ஒரே அழுக. பாருடா, நீ தொட்டில தூங்க மாட்டேங்கிற. உங்க பாட்டி தொட்டில தோச்சு போடுறேன்னு கழட்டி நீ தூங்க மாட்டேங்கிறேன்னு மாட்டி கூட வைக்கல. ஆனாலும் தொட்டில போட்டும் ஆட்ட முடியலடா. நல்லா ஊஞ்சல் ஆடுற மாதிரி நீ என்ஜாய் பண்ற. அம்மா பாவும் பாட்டி பாவும் நினைக்க மாட்டியா? சொல்லுடா, உன்கிட்டதான் பேசுறேன். டேய் பாக்குற பார்வைய பாரு. என்னடா
அம்மா வயிறாளேன்னு பாக்குறியா? இன்னும் இப்படியே தூங்காம உட்காந்து உன்கிட்ட பேசிக்கிட்டே என்ன அம்மாக்கு கன்ஃபார்ம் கிறுக்கே பிடிச்சு போவோம். நீ வயித்துல இருக்க மொத்தலதான் சரியா தூக்கம் இல்லாம இங்கிட்ட அங்கிட்டு நடந்துகிட்டு இருந்தேன். பிறந்த பிறவாத நல்லா தூங்கலான்னு பார்த்தா நீ என்ன மடியிலேயே வச்சுக்கிட்டு உட்காந்துருங்கிற. ஆனா ஒன்னுடா, கல்யாணம் முடிச்சிட்டா பொண்ணுங்களுக்கு தூக்கமே போச்சு. ஏய் பூமாரி, என்னடி தனியா பேசிட்டு இருக்கியா? தனியாவா? பாரு உங்க பாட்டிய தூக்கத்துல புலம்பிக்கிட்டு இருக்காங்க. என்னத்த சொல்ல, உங்க பாட்டியும் பாவம் தான். காலையில இருந்து எவ்வளவு வேலை பாக்குறாங்க, அதுவும் ஒத்தையில. அதுக்குதான்டா உன்னை கூட பார்க்க வேண்டாம் தூங்குங்கன்னு சொன்னேன். அவங்க பாரு தூக்கத்திலே புலம்புறாங்க. அடியே என்னடி தம்பி இன்னும் தூங்கலையா? ஆஹாமா, வழக்கம் போல முடிச்சிருக்காரு, என்ன உட்கார வச்சிருக்காரு. சரி சரி குடுடி, அம்மா நான் கொஞ்ச நேரம் வச்சிருக்கேன், நீ தூங்கு. இல்ல இல்லம்மா நீங்க தூங்குங்க, டெய்லி இப்படியே உட்காந்து பழக்கமாச்சே. மணி 12 ஆகுது, எப்படியும் 1-2 தூங்கிடுவான்னு நினைக்கிறேன். நீங்க பாடுங்க. ஏய் எவ்வளவு நேரம் வச்சுக்கிட்டே உட்காந்துருப்ப, குறுக்கு வலிக்க போகுது, கொண்டா. டேய் உங்க பாட்டிட்ட போறியா? குடு, கீழே படுக்க போடுவோம். ஆமா, இவர் மடியில வச்சிருந்தாலே அழுகுறாரு, கீழே அப்படி படுப்பாரு. குடுடி, நான் பாத்துக்கிறேன், கொஞ்ச நேரம் பாடு. இந்தாங்க. பாத்தீங்களா கீழே படுக்க போட்டான அழுகைய? யார் 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 யா? என்னையா? என்ன என்ன அழக்கூடாது. பாட்டி ஆறாரோ பாடட்டா? என் பேராண்டி தூங்குறீங்களா? ஏண்டா கண்ணு, ஆறாரோலாம் தேவையில்லம்மா, இப்படியே உட்காந்து பேசிக்கிட்டே இருங்க, பாத்துக்கிட்டு கம்முன்னு இருப்பாரு. நீங்க பேச்ச நிப்பாட்டிட்டீங்க அழுக ஆரம்பிச்சிருவான். ஓ சரி சரிம்மா, இந்த ஐயாட்ட பேசிட்டே இருக்கணுமா? இந்த குட்டி ஐயா பேசலாட்டி அழுவீங்க. அவன் அப்படித்தான் பண்ணுவான். நீங்க தூங்குங்க, காலையில இருந்து எவ்வளவு வேலை பாக்குறீங்க. ஒத்தையெல்லாம் நீங்களா மல்ல கட்டிட்டு இப்போ முடிச்சிருந்தா அப்புறம் உங்க உடம்ப தாங்காது. எங்க உடம்ப தேத்தி எங்க வீட்டுக்கு அனுப்புவீங்க, அப்புறம் நீங்க இங்க முடியலன்னு படுத்திருப்பீங்க. என்னடி, என் மகளும் என் பேரனும் பாக்குறதுக்கு எனக்கெல்லாம் ஒண்ணும் செய்யாது. பிள்ளை பெத்த வீட்டுல ஒத்தால வேலை பாக்குறது ரொம்ப கஷ்டம். ஆனா அதை நீங்களா செஞ்சிட்டு இருக்கீங்க. இவன் பிறந்து 20 நாளைக்கு மேல ஆச்சு, இன்னும் என்ன ஒரு வேலை கூட பார்க்க விடாம அவனையாவது நான் பாத்துக்கிறேமா. நீங்க கொஞ்ச நேரம் தூங்குங்க. இருக்கட்டும்டி, அம்மாக்கு முடியலாட்டி தம்பிய கையில கொடுக்க, அது வரைக்கும் நீ கொஞ்ச நேரம் படுத்துக்கோ. படுத்துக்கோமா, அம்மா பாத்துக்கிறேன். சரிம்மா. என்னடா லைட் வெளிச்சத்தெல்லாம் வேடிக்கை பாக்குறீங்களா? ரோ 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 ஆராரோ ஆரீராரோ. தூங்குங்க தூங்குங்க. இங்க பாட்டு பாடி அப்படி தூங்கிடுவான். ஏய் நீ பேசாம தூங்குடி. ஆனாலும் ஒண்ணு கவனிச்சிங்களா, இவன் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு எலி கூட வீட்டுல இல்ல. ஆமாண்டி, இவர் கத்துற கத்து அப்படி ஒண்ணும் உள்ள இருக்காது, அரண்டு ஓடி இருக்கும். அத சொல்லுங்க. அடியே நாம 3 பேர் மட்டும் முழிச்சிருக்கோம். உங்க அப்பாவை பாரு, நல்லா அந்த ரூம்ல படுத்து தூங்குறாரு. சொல்லு, போய் எழுப்பி விட்டுருவோமா? ஏமா ரெப்பரி, அந்த மனுஷன் மட்டும் தூங்கலாம், கூட வந்து உட்காந்துருக்கட்டும். வேற வந்த 2-3 நாள் மட்டும் உட்காந்துக்கிட்டு இருந்தாருல விடிய விடிய. அவ்வளவுதாமா, அப்பா அந்த 3 நாள் முழிச்சிருந்ததே பெரிய விஷயம். 30 நாள் சாத்தியமே இல்ல. அத சொல்லு. அவரு சாப்பிடறாரோ சாப்பிடலையோ, தூக்கம் கரெக்டா முக்கியம். என்னமோ பேரனுக்காக அப்பப்போ முழிச்சு வந்து பாத்துட்டு இருக்காரு. ஆமாமா. சரிடி, கொஞ்ச நேரம் படு. படுத்தா தூங்கிடுவேமா. தூங்கி திரும்ப இவன் அழுதான் முழிச்சேன், கண்டிப்பா எனக்கு தலை வலிக்கும். அதுக்கு நான் உட்கார்ந்து இருந்து இவர் தூங்கின பிறவே படுத்துக்கிறேன். இன்னும் இதையே சொல்லுடி, அரைகுறையா தூங்கி முழிச்சா தலை வலிக்கும்னு. ஆமாமா, இந்த பிரச்சனை மட்டும் தீரவே மாட்டேங்க. சரி சரி, அதை விடுங்க. உங்களுக்கு தூக்கம் வருதா? இனி என்னத்த தூங்க? சரி, அப்பனா நம்ம 2 பேரும் கதை பேசிட்டு இருப்போம். நம்ம 2 பேர் பேசுறத பார்த்துட்டு இவர் தூங்கட்டும். சரிதான். ஆமா, தம்பிக்கு கயிறு கட்டுற ஃபங்க்ஷனை பத்தி பேசலாம். உன் மகனுக்கு பேரை யோசனை பண்ணிட்டியா? ஆமாமா, ராஜு மாமா அத்தை எல்லாரும் யோசனை பண்ணிட்டு தான் இருக்காங்க. நானும் ஃபைனலா எந்த பேருன்னு பேர் வைக்கிற அன்னைக்கு தான் சொல்லுவோம். வெச்சுக்கோ. டேய் பாரா, உங்க அம்மா பேர் வைக்கிற அன்னைக்கு தான் பேரை சொல்லுவாளாம். பேர் சொன்னாலும் என்னடா, என்னோட ஐயாவை நான் குட்டி ஐயானே கூப்பிடுறேன். என்னடா நீ ஐயா தானே? கூப்பிடுங்க. மாமா அப்புறம் நம்ம 2 பேர் மட்டும் ஏதோ தனி உலகத்துல இருக்கிற மாதிரி இருக்குல்ல? ஆமாமா, இந்த உலகத்திலே நாம 2 பேர் மட்டும் தான் இருக்கிறோம் அப்படிங்கிற ஃபீல் ஆகுது.
என்ன எதுவும் பேசாம பாத்துக்கிட்டே இருக்க? ஆ, உன்கிட்ட ஒண்ணு கேட்கணும். என்ன? கேட்கவா? ஆ, என்ன கேட்க போற? கேட்கவா? ஆ, சரி கேளு. கேட்டுருவேன். கேளுடா. கோச்சிக்க கூடாது. ஆமா ஆமா, கோச்சிக்க போறேன். பொண்டாட்டிட்ட கேட்க என்னடா? கேளு ஏய், கேளு. இல்ல, கொஞ்ச நேரத்துக்கு முன்ன ஹோட்டல்ல நீ சாப்பிடுறது நான் சாப்பிடுறது எல்லாத்தையும் மொத்தமா சேர்த்து சாப்பிட்ட. எல்லாம் ஓகேவா? ஓரளவு ஜெமிச்சிருச்சா? என்னம்மா ஏன் அப்படி பாக்குற? இல்ல, ஜெமிச்சிருச்சுன்னா ரூம்க்கு போலாம். அவன் ஃபுல் கட் கட்டியிருக்க. அதோட ரூம்க்கு போய் தூங்குனா ரொம்ப சிரமப்படுவேன் தான் கொஞ்ச நேரம் நேரத்தை வீணாக்கலாம் நீங்க நின்னுகிட்டு இருந்தேன். ஓகேவா? போலாமா? சொல்லு, ஓகே தானே? எருமை, பன்னி, மாடு, குதிரை, கழுத, மூஞ்ச பாரு மூஞ்ச. என்ன என்னாச்சு? என்னாச்சாம் கேக்குற கேள்விய பாரு. நல்லா ரொமான்ஸ் சாங்லாம் பாடிட்டு இப்ப சாப்பிட்டது ஜெமிச்சிருச்சா? ஏய் வாசுகி, என்ன என்னடா உனக்கு? என்னாச்சு? கோபமா இருக்கியா? ஆமா என்ன கோபம்? ஆமா ஆமா, நீ பச்சை பிள்ளைல, உனக்கு ஒண்ணும் தெரியாது. ஏய் வாசுகி, பின்ன என்ன? ஆசையா பேசுற மாதிரி இல்ல ஏதோ கேக்குற மாதிரி அப்படியே வர்றது, அப்புறம் என்ன வச்சு காமெடி பண்றது. உனக்கு இதே வேலையா போச்சு. போயிடு, இனி என்கிட்ட பேசாத. நிஜமா பேச வேண்டாமா? ஆமா. போயிடுவேன். அது என்னடா போயிடுவேன்? என்னை விட்டுட்டு போனா கொன்றுவேன். எங்க போனாலும் என்னையும் கூட்டிட்டு போ. சரி வா, ரூம்க்கு போலாம். நீ என்ன காலையில தூங்கி எந்திரிச்ச உடனே கடைக்கு போறியா இல்ல நான் காலேஜ் போறேனா? ரெண்டு பேத்துக்கும் எந்த வேலை வெட்டியும் இல்ல. சும்மா ஊர் தானே சுத்த போறோம். கொஞ்ச நேரம் முடிச்சிருந்தா என்ன? எப்ப பாரு வா போவோம் போவன் கூப்பிடுற. அங்க பாரு, ஊர் சனமே நல்லா சுத்தி பாத்துட்டு இருக்கு. நீ மட்டும் போலாம் போலான்னு. சரி ஓகே, போ வேண்டாம்னா இங்கே இருப்போம். என்ன மேடம் ஆசையா பேச சொன்னீங்க. ஆஹா, எதிர்பார்த்தீங்க. அதெல்லாம் பேசலாமே நினைச்சேன். சரி சரி, ஓகே ஓகே. நீ ஊர் ஜனத்தெல்லாம் வேடிக்கை பாரு. ஹோய், என்ன இரும்பிக்கிட்ட? அது உன் மேல கோபமா இருக்கேன். பொண்டாட்டிய நல்லா பாத்துக்கிறேன்னு கூட்டிட்டு வந்து கொஞ்சம் கொடுமைப்படுத்துற. கொடுமையா? ஆமா. சரிதான். என்ன ஒரு முடிவுல இருக்கானே தெரியல. இப்படியும் பேச விட மாட்டேங்க, அப்படியும் பேச விட மாட்டேங்க. ஆனா ஒண்ணு, வெக்கத்துக்கு மட்டும் குறையில்ல. அது அப்படிதான். என்ன? ரெண்டு பக்கமும் பேச விட மாட்டேன். நீ தான் புரிஞ்சுக்கணும். ஆமா ஆமா, எனக்கு புரியல பாரு. மேடம்க்கு ஆசையா பேசணும், உங்க அழக பத்தி பேசணும். இதுக்கு தான் ஆசைப்படுவீங்க. எல்லாத்தையும் பேசிடலாம். என்ன? ரூம்க்கு போலாமா? பயங்கர குளிர் வேற. அதுவும் இயற்கை அழகா ரசிச்சாச்சு, இனி ஏன் அழகா ரசிக்கணும்? அதான் கொஞ்சம் கிளம்புனா நல்லா இருக்கும். கிளம்பலாமா? வாங்க. ஏன் அழகிடி. என்னடா உனக்கு பிரச்சனை? தூங்குறவனை எழுப்பி இங்க உட்கார வச்சிருக்க. டேய், என் காதலே பிரச்சனையில போய்கிட்டு இருக்கு. உனக்கு தூக்கம் முக்கியமா? அதுக்கும் இதுக்கும் என்னடா சம்பந்தம்? இங்க பாரு, என் நந்துமா என்கிட்ட நார்மலா பேசுற வரைக்கும் பசி தூக்கம் அது இதுன்னு எதையும் நினைக்க கூடாது. நீ எதையும் நினைக்காம இருடா. நான் ஏன்டா இருக்கணும்? நீ நண்பேண்டா, அத மறந்துடாத. சரிப்பா, இப்ப எதுக்கு இங்க வந்து உட்கார வச்சிருக்க? நான் நேத்து உன்கிட்ட என்ன சொன்னேன்? என்ன சொன்ன? இன்னைக்கு என் நந்துமாவே வந்து என்கிட்ட லவ் யூ சொல்ல வைக்கிறேன்னு சொன்னேனா இல்லையா? ஆமா. அதுக்கு நீ கல்யாணம் பண்ணிக்கணுமே. போய் ஊர்ல உன் அத்தை பொண்ண கூட்டிட்டு வா. கூட்டிட்டு வந்து கல்யாணம் பண்ணிக்கோடா. கல்யாணம் பண்ணி வாழ்க்கைய ஸ்டார்ட் பண்ணு. எல்லாத்தையும் சொல்லி கொடுப்பாங்களா? சரி, அப்பனா என் நந்துமா? அவ்வளவுதான். அவதான் உனக்கு பிடிக்கலன்னு சொல்றாளே. போடா, போய் அடுத்த வேலையை பார்க்க பாரு. என் நந்துமாவை விட்டுருங்கிற? நீ எல்லாம் ஒரு நண்பனாடா. என் காதலை என் நந்துமா புரிஞ்சுக்கணும்னு உன்னை ஹெல்ப்புக்கு கூப்பிட்டா நீ என்னன்னா ஒரே இதா தலைமுழுகருக்கு ஐடியா குடுக்கற. நீ எல்லாம் ஒரு நண்பனாடா? சொல்லுடா. ஐயோ, கத்தாதப்பா சாமி. சொல்லு, இப்ப நான் என்ன பண்ணணும்? இப்படி கேளு. என் நந்துக்கு போன் பண்ணி அண்ணா திடீர்னு உடம்புக்கு முடியல, என்ன சொல்லலாம்? நீ வேணா விஷத்தை குடிச்சிட்டேன்னு சொல்லிட்டா. ஏண்டா சாகறதுக்கே ஐடியா குடுக்கற? என் காதல் வாழ்றதுக்கு ஐடியா குடுறா. சரி சரி, என்ன சொல்லலாம்? நீ ஏன் சொல்லு. ஏதாவது ஒண்ணு சொல்லுடா. திடீர்னு முடியல, இல்ல விழுந்துட்டேன். சரி, ஏதாவது சொல்லு. எந்த ஹாஸ்பிட்டல்? ஜிஹெச்னே சொல்லு. அங்க போய் எங்கேயாவது உட்காந்துக்கிறேன். ஏ நந்துமா, இத கேள்விப்பட்டதும் எனக்காக உயிரை கையில புடிச்சிட்டு ஓடி வருவா. ஏன் கையில பேக் வச்சிருக்க மாட்டாளா? டேய், சரி சரி, சொல்லு சொல்லு. என் நந்துமா ஓடி வந்து கண்ணா என்னடா இப்படி உனக்கு ஆச்சு அப்படின்னு கதறி கதறி அழுது. அந்த நேரம் அவளுக்கு தோணும் பாரு, ஐ லவ் யூ கண்ணான்னு சொல்லி அழுவா. எப்படா? எப்படி? என் ஐடியா சூப்பர்ல. இந்த பிளான நம்ம சக்சஸ்ஃபுல்லா பண்ணணும்.
ஐடியாலாம் சூப்பர் தான், பிளானையும் கரெக்டா பண்ணிடலாம். ஆனா ஒரு திருத்தம். என்னடா? இல்ல, உன் நந்துமா உயிரை கையில பிடிச்சிட்டு ஓடி வருவா, எல்லாம் ஓகே. ஆனா வந்து ஐ லவ் யூ கண்ணான்னு மட்டும் சொல்ல மாட்டா. பின்னா கையில எது கிடைக்குதோ பிய்யற அளவுக்கு அடிப்பா. என்னடா இப்படி சொல்ற? பின்ன என்ன, நந்தினிய பத்தி உனக்கு மட்டும் இல்ல எல்லாத்துக்கும் தெரியும். கீழே விழுந்துட்டேன், அடிபட்டுருச்சு, உடம்புக்கு முடியல, என்ன சொன்னாலும் உன் உடம்பே உனக்கு ஒழுங்கா பாத்துக்க தெரியலடா மாடே. நீ எல்லாம் என்ன கல்யாணம் முடிச்சு எப்படா காலம் பூரா பாத்துக்குவேன்னு செருப்பால கூட அடிப்பா. டேய் டேய், அவ அப்படி யோசிக்கலனா நீ யோசிக்காதடா. இங்க பாரு, கண்டிப்பா நந்தினி அப்படித்தான் பண்ணுவா. நீ வேற ஏதாவது யோசி. வேற வேற என்ன பண்ணலாம்? நான் இதத்தானே யோசித்து வச்சிருந்தேன். டேய், நேத்து வந்து இதுக்காக பக்காவா பிளான்லாம் பண்ணேன்டா. உன்னோட பிளான் ஒன்னும் ஒப்புக்காகாது, வேற ஏதாவது யோசிடா. வேற என்ன பண்ணலாம்? என் நந்துமா என்ன புரிஞ்சுக்கணும். டேய் கண்ணா அப்படின்னு சொல்லி என்ன கட்டிக்கணும். நீ தாண்டா எனக்கு எல்லாம் சொல்லணும். அதுக்கும் மேல லவ் யூ சொல்லணும். அதுக்கும் மேல கண்ணாவை பார்க்கவான்னு சொன்னானா அவ வரணும். டேய் இல்ல போடான்ட்டா, அதையும் யோசிக்கணும்ல. ஐயோ கொடுமையே, இவங்களெல்லாம் வச்சுட்டு ஒரு கொலை கூட பண்ண முடியாது, அந்த மாதிரி இருக்கு என் நிலைமை. இப்ப என்ன பண்ணலாம்? இவன் எப்ப யோசித்து நம்ம எப்ப வீட்டுக்கு போய் குளிச்சு ஆபீஸ் கிளம்ப, காலங்காத்தால இப்படி பார்க்ல வந்து உட்கார வைப்பான்னு எதிர்பார்க்கல. டேய் 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 கண்ணா, இருடா, திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீ என்ன பண்ணாலும் திங்கிங்லாம் வராது. அங்க பாரு. என்னடா? திரும்பி பாருடா. ஷோ, சும்மா நையின்னு என்னதான் உனக்கு பிரச்சனை? நந்து, டேய் டேய், ஏன் நந்துமாடா? ஆமா, சிவானி கூட வாரா. ஐயோ, எதிர்பார்க்கவே இல்லடா. ஏன் நந்துமாடா? என்ன கொலகாரன் ஆக்கிறாத. இப்போ உன் நந்து உன்கிட்ட பேச நீ என்ன பண்ணலாங்கிறத யோசி. ஆமாண்டா. டேய் டேய், என்னடா யோசிக்கலாம்? ஏதாவது யோசித்து தொல, பக்கத்துல வந்துருவாடா. என்ன? சூப்பர் ஐடியா. டேய் டேய் லூசு, என்னடா தூங்கிட்டு இருக்க? தூங்கலடா, நடிக்கிறேன். நடிக்கிறியா? தூங்குற மாதிரியா? ஐயோ இல்லடா, மயங்கன மாதிரி. மயங்கன மாதிரியா? எதுக்குடா? இங்க பாரு, என் நந்துமா பக்கத்துல வந்தோன்ன நீ இப்ப இருந்தே ஆக்சிஜனை கொடு. கண்ணா எழுந்துடுறா, உனக்கு என்னடா ஆச்சு? அந்த மாதிரி ஏதாவது பண்ணிக்கிட்டே இருடா. என் நந்துமா பக்கத்துல வந்தோன்ன அப்படியே ஷாக் ஆகி ரொம்ப எதிர்பார்க்காத, அவ என்ன பண்றான்னு பாக்கலாம். ஸ்டார்ட் பண்ணு. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? தயவு செஞ்சு கொல்லாதடா, கொஞ்ச நாளும் என் லவ் வாழணும்னு நினை. ஆக்டிங் ஸ்டார்ட் பண்றா. அது பண்றா, பண்ணி தொலை. என்னடா பண்ண? ஐயோ அம்மான்னு கத்துடா. என்னாச்சு கண்ணான்னு அழுகுடா. ஐயோ, டக்குன்னு அழுகுனா எப்படா அழுக முடியும்? உங்களெல்லாம் வச்சுட்டு லவ் பண்றதுக்கு சன்னியாசியா போயிடலாம்டா. ஓகே ஓகே, ரொம்ப டென்ஷன் ஆகாத. நீ கண்ணை மூடி படுத்துக்கோ, நான் பாத்துக்கிறேன். பாத்துக்குவியா? பாக்குறேன்டா, பக்கத்துல வந்துட போறா, கண்ணை மூடு. இன்னுமா வாரா? ரெண்டும் கதை இழந்துகிட்டே வருதுங்களா? வரட்டும். பக்கத்துல வந்தோன்னா ஐயோ அம்மான்னு சொல்லுவான். இவனுக்கு என்ன லூசு பையன். டேய், நீ பேசுறது எனக்கும் காது கேக்குது, கொஞ்சம் மெதுவாவது பேசு. கேட்டுச்சா? ஏய் நந்தினி, அங்க பாரு, கண்ணானாவும் தமிழ் அண்ணாவும். கண்ணாவா? பக்கத்துல வந்துட்டாக நினைக்கேன், ஆக்சன் ஆரம்பிச்சிருவான். ஐயோ கண்ணா, என்னடா கண்ணா இப்படி ஆயிப்போச்சு? இத நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலையேடா கண்ணா. ஐயோ கண்ணா, ஐயோ கண்ணா. டேய், நானும் செத்தாடா போயிட்டேன். ஏண்டா இந்த அழுகுரல்? மயக்கம் போட்டிருக்கேன்டா, எழுப்புற மாதிரி பதட்டமா இருடா. ஆமால, மயக்கம் போட்டிருக்க. ஓகே இப்ப பாரு. ஐயோ கண்ணா 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 கண்ணா, எழுந்துடுறா. என்னடா, என்ன ஆச்சு உனக்கு? என்னாச்சு? ஐயோ நந்தினி, என்னாச்சுன்னு தெரியலமா, ரொம்ப நேரமா பேச்சு மூச்சு இல்லாம இருக்கான். பேச்சு மூச்சு இல்லாமையா? கண்ணா கண்ணா கண்ணா, உனக்கு என்னாச்சு? எழுந்துரு கண்ணா, கண்ணா எழுந்துரு. தமிழனா, என்னாச்சு? தெரியலமா தங்கச்சி, நல்லா இருந்தான், திடீர்னு இப்படி விழுந்துட்டான். டேய் கண்ணா, எழுந்துடுறா. உங்க அப்பா அம்மா கிட்ட நான் என்னடா பதில் சொல்வேன்? ஐயோ, திரு வேற பக்கத்துல இல்லையே, இல்ல தூக்கியாவது புதைச்சிடலாம். சீச்சி, தூக்கி ஆஸ்பத்திரியாவது சேர்த்தரலாம். ஐயோ கண்ணா, நான் ஒத்தையில என்னடா பண்ணுவேன்? கண்ணா, டேய் கண்ணா, எழுந்துறா, எனக்கு பயமா இருக்கு. சிவானி, தண்ணி ஆக்கிட்டே இருந்தா வாங்கிட்டு வா. தண்ணி, இத பாரு. கண்ணா கண்ணா, என்னடா திடீர்னு மயக்கம்? ஒழுங்கா சாப்பிட்டியா இல்லையாடா? கண்ணா சொல்லுடா. நந்து அதெல்லாம் நல்லா சாப்பிட்டான். நேத்து நைட்டு 4 பரோட்டா. இதோ இப்ப கூட பார்க்குக்கு வர்றதுக்கு முன்ன 2 வடை 1 டீ, அதெல்லாம் நல்லா சாப்பிட்டான். சாப்பிட்டானா? அப்பனா எப்படி இந்த மயக்கம்? அதுதாமா தெரியல. ஆனா தமிழனா, சொல்லுமா. நேத்து நைட்டு 4 பரோட்டா சாப்பிட்டானா? ஆமாமா, சிக்கன் கிரேவியோட. என்ன நான் சொல்றீங்க? என்கிட்ட நைட்டு மெசேஜ்
அடப்பாவி அப்படியே சொன்னா ஆமாண்ணா. டேய் பிராடு கண்ணா நல்லா முக்குன்னு முக்கிட்டு சாப்பிடலன்னு அந்த பிளேட்டை ஏன்டா போய் சொன்ன சொல்லுடா ஒரே ஒரு சிக்கன் பீஸ் கேட்டேன் குடுத்தியாடா ஒரு பீஸ் கூட கொடுக்காம நல்லா முக்கனேல டேய் கேட்டுக்கிட்டே இருக்கேன் ஆ என்னடா கண்ணா கண்ணா நீ முடிச்சிட்டே, உனக்கு ஒண்ணும் இல்லையே? நந்து நந்துமா நீ எப்போ வந்த இப்பதான். என்ன கண்ணா உனக்கு என்னாச்சு? தெரியலையேம்மா திடீர்னு எப்படி மயங்கினேனே தெரியல. டேய் பிராடு பொய் சொல்லாத நீ தானடா சொன்ன என் நந்துமா வாரா நான் மயங்கர மாதிரி நடிக்கிறேன் நீ ஆக்சன் கொடுன்னு உனக்காக நான் எந்த அளவுக்கு நடிச்சிருக்கேன் என்னமோ நிஜமாலே மயங்கின மாதிரி இப்படி மயக்கம் வந்துச்சுனே தெரியலையா டேய் டேய் சும்மா இருடா. இல்ல என்னடா நினைச்சிட்டு இப்படி பேசுற ஏய் வாய மூடுடா. டேய் காரியத்தையே கெடுத்துட்டான். இன்னைக்கு லவ் யூ சொல்ல வைப்போன்னு நினைச்சேன். கன்ஃபார்ம் பிரேக்கப் தான். டேய் கண்ணா. சொல்லுமா நந்து. என்னடா என்ன வேலை பார்த்துட்டு இருக்க? அது வந்து டேய் தைரியமா சொல்றா நான் இம்ப்ரெஸ் பண்றதுக்காக மயங்கன மாதிரி நடிச்சேன்னு எனக்கு வில்லன் எங்கேயும் இல்லடா நீதான்டா பக்கத்திலேயே இருக்க. சரி அதை விடு சமாதானப்படுத்து உன் நந்துமா கோபமா இருக்கா பாரு நந்துமா இனி என் மூஞ்சில கூட முடிச்சிடாத. நந்துமா நொந்துமான் பின்னாடி வந்த அவ்வளவுதான் பாத்துக்கோ. நடிக்கிறானா நடிப்பு. சிவானி வா போலாம். ஏய் நந்தினி வா வா, எனக்கு இங்க நிக்க கூட பிடிக்கல. கண்ணானா ஏன் இப்படி பண்றீங்க? நான் என்னமா பண்ணேன் எல்லாம் பின்னாடி உள்ளவன் பண்ணிட்டான். வந்துட்ட பழையபடி நல்லபடியா பேசணும்னு தான் பிளான் பண்ணேன். ஆனா இவன் எப்பவும் பேசாதபடி பண்ணிட்டான். நான் என்னமா பண்ணட்டும்? பிளான் பண்ற மூஞ்ச பாரு. நேத்தே சொன்னேனடா உனக்கு இதெல்லாம் செட்டே ஆகாதுன்னு. நீங்க இனிமேல் ஒண்ணும் பண்ண வேண்டாம். பேசாம இருந்தாலே போதும். அவளே உங்ககிட்ட வந்து பேசிடுவா. நீங்க இப்படிலாம் பண்ணி அவளை பேச விடாமையா ஆக்கிராதீங்க. ஐயோ இனி நான் எந்த பிளானும் பண்ணல. என் அந்தமா எப்ப என்ன நம்பி பேசுறாளோ பேசட்டும். அது வரைக்கும் நான் வெயிட் பண்றேன்னு சொல்லிடு. திரும்பி எல்லாம் சொல்ல முடியாது, அவளுக்கு கேக்கும். சரிதான். உங்களெல்லாம் பக்கத்துல வச்சுட்டு என் அந்துமாட்ட பேசணும்னு ஆசைப்பட்டேன் பாத்தீங்களா? அதுதான் என்னோட தப்பேவும். சரி ஓகே, எங்க இருந்தாலும் வாழ்கன்னு பாடிட்டு போயிடுறேன். டேய் கண்ணா எங்கடா போற? நீ உன்கிட்ட மட்டும் இந்த ஐடியாவும் சொல்ல மாட்டேன், எந்த பிளானும் பண்ண மாட்டேன். நீ இவ்வளவு தூரம் செஞ்சதே எனக்கு போதும். இனி எதுவுமே கேட்றாத. சரிங்க எல்லாரும் சரிங்க. டேய் கண்ணா. யாரு? என் நந்துவா? ஆமாண்டா. நந்து சிவானி நீ கொஞ்சம் மறைக்கிற, அந்த பக்கம் போயிறியா? இப்போ சொல்லு நந்து.